ஸ்தோத்தரிப்பேன், எது வந்தாலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி தாவீது எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தியே மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டே இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி ஆண்டவர் தாவீது சொல்லுகிறார். நாமும் கூட இந்த நாளில் காலை பொழுதில் வந்திருக்கிறோம். அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை பாடும்போது கர்த்தர் நமக்கு புது வாசல்களை திறக்கிறார் என்று நம்ம வேதத்தினூடாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இப்பொழுதும் கூட நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாக நம்ம துவங்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய நாம மகிமைக்காக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆயத்தத்தோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். நாம் கர்த்தரை கனப்படுத்துவோம். கர்த்தருக்கு பிரியமானது அவரை துதிப்பது, கர்த்தருக்கு பிரியமானது அவரை ஸ்தோத்தரிப்பது. தாவீது சொன்னார், தேவாலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது சொல்கிறார். நாமும் கூட மனமகிழ்ச்சியோடு கூட எருசலேமின் வாசல்களில் துதியோடும் புகழ்ச்சியோடும் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிற விதமாக கவலைகள் எல்லாம் மறந்து, தேவைகள் எல்லாம் மறந்து கர்த்தரை ஆராதிப்பதே பிரதானமானது என்று நினைத்து அவருடைய சமூகத்தில் நம்ம ஒருமனப்பட்டு வருவோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அப்பா தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்த உம்மை புகழ்ந்து பாட எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம். தேவரீர் நீர் உண்டாக்காத கன்னி நிச்சை மாமிசத்து நிச்சை ஜீவனத்தின் பெருமை எங்களிடத்தில் அப்பா அது தடையாக இருந்து விடாதபடிக்கு ஒரு விஷயாக மன்னித்து, நாங்கள் ஏறெடுக்கிற துதிபலிகள் தூபமாய் நறுமணமாய் சுகந்த வாசனையாய் உமது சமூகத்தை வந்து எட்ட எங்களை ஒரு விஷயாக தகுதிப்படுத்துங்க. எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் அப்பா தகப்பனே இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு மனதோடு கூட நாங்கள் இப்போ உம்மொழுது துதிக்க வந்திருக்கிறோம். சிறியவர், பாலகர், வாலிபர், முதியவர்கள் எல்லாரும் அப்போ ஏக மனதோடு கூட உம்மை புகழ்ந்து பாட நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் துதிக்கிற துதி உங்கள் சமூகத்தில் அப்பா வந்து எட்டும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். தூதர்களோடு உம்மை ஆராதிக்க அப்பா தகப்பனை குருத்தோலை ஏந்தி நாங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாம அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, உதவி செய்யுங்க. முற்று முழுதுமாய் தாழ்த்துகிறோம், வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீரே ஆசீர்வதிங்க, கிருபை செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம், ஆராதனைக்கு ஆதாரமாக வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 48ஆம் அதிகாரம். சங்கீதம் 48ஆம் அதிகாரம். வல்லமை போல 1வது வசனத்தை நானும், 2வது வசனத்தை சிறு பிள்ளைகள் நார்வேஜன் மொழியிலும், 3வது வசனத்தை சபையார் திருச்சபையாராய் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. யா, ஆராதிப்போம். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், சொன்னால் கீழ்ப்படிவாங்க. நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இது ஆராதனை நேரம், இது நம்ம துதிக்க போகிறோம், நீங்கள் அமைதியாக இருக்கணும். இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லது. ஓகே, அந்த சின்ன பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க. எழுந்து நின்று ஆராதிக்கணும், கரங்களை தட்டி ஆராதிக்கணும். இதெல்லாம் வீட்டிலேயே நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கறது கட்டாயம் அந்த பிள்ளைகளுக்கு பதியும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். எஸ், 48ஆம் சங்கீதம். கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர்.
தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்களின் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஆமென். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாய் வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கே மகிமையும் புகழும் கனமும் உண்டாவதாக. தொடர்ந்தும் சகோதரி வந்து துதி ஆராதனையில் நம்ம வழி நடத்துவாங்க. எல்லாரும் பாடுவோம், எல்லாரும் கரங்களை தட்டுவோம். யாரும் இங்கிருந்து கரங்களை தட்டுங்க அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுகிற நேரம் அவரை உயர்த்த உயர்த்த வாசல்கள் திறக்கும். அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு புது காரியங்களை, புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஒரு மனதாய் பாடுவோம். சில நேரத்தில் மியூசிக் சவுண்ட் ஏதாகிலும் பிழைத்தா கூட நீங்கள் பாடுங்க, கர்த்தர் அதை விருப்பப்படுவார். அதை கவனிக்காமல் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். எஸ். தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நம்முடைய தெய்வம் சர்வ வல்லமை உடையவர். வேதத்திலே சொல்லியிருக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை ரட்சிக்கிறவர் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. பெரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்தரே மே துதிக்கிறோம். ஐயா, நீ நல்லவர், சர்வ வல்லமை உடையவர். ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ மேலானவர், நீர் மகிமைக்கு பாத்திர, நீர் மங்காத பிரகாசர். அப்பா, உமக்கு நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நெஞ்சில கரத்தை வைத்து சொல்லுங்க, இயேசுவுக்கு லேசான காரியம். இன்னொரு தடவை, பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. உங்களை துதித்து உங்களை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அப்பா, மே துதிக்கிறோம் ஐயா, மே கனப்படுத்த வந்திருக்கிறோம் ஐயா, மே சொத்திருக்கிறோம், மே உயர்த்த வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே மகிமைப்படுத்துகிறோம். மங்காத பிரகாசரே மே சொத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நீங்கள் நல்லவர், நீங்கள் வல்லமையுடையவர் ஐயா, நீர் மகத்துவத்தின் தெய்வம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா. ஹல்லேலூயா. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆமென். ஓ ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் நமக்கு யாருமே இல்லை. அவர்தான் நமக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம்.
மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஐயா. வேதத்திலே யோபு புத்தகம் 38ஆம் அதிகாரத்திலே முதலாவது 3 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாகி, அறிவில்லாத வார்த்தைகளினாலே ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்பொழுதும் புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. ஆமென். இதில் நான் வாசித்த போது என்னோட ஆண்டவர் பேசினது, அவருடைய நண்பர்கள் சூழ்ந்து அவர்கள் யோபுவோடு சேர்த்து கதைச்சு கொண்டு இருக்கும்போது கர்த்தர் பெருங்காற்றிலே வந்துட்டு சொல்றாரு, யோபுவை எழும்பு, புருஷனை போல இடை கட்டிக்கொள். யோபுவுடைய மனதை அவர் தைரியப்படுத்துகிறேன், இப்படி இருக்க, எழும்பு எழும்பு எழும்பி உடுப்பை போடு, விடை கட்டிக்கொள், எழுந்து நின்று நான் என்னுடைய மகிமையை அவர் விளங்கப்படுத்துகிறார். நீ அதை கேளு, அதை கேட்டு எனக்கு நிகரானவர் யார் என்றதை நீ அறிஞ்சுக்கொள். எழும்பு, குழந்தையை போல இருக்காத, அழாத, கத்தாத, வேதனைப்படாத, எழும்பு, இடை கட்டிக்கொள். ஆமென். சொந்தெல்லாம் போனால் கவலைப்பட்டிருந்த எழும்பு எழும்பு என்று சொல்லி நம்முடைய தெய்வம் நம்மை திடப்படுத்துகிறதற்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவங்களை அந்த அதிகாரத்தில் வாசித்த போது பெரிய ஆச்சரியமானது, அற்புதமானது. அதில் எழுதியிருக்கிறது, பூமிக்கு அளவு குறித்தவர் யார்? பூமியை அளந்து வைத்திருக்கிறார் நம்முடைய தகப்பன். ஆமென். கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்ததாமா, அதுக்கு கதவை வைத்திருக்கிறார் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டா? தேவன் பார்த்திருக்கிறார், இயேசு பார்த்திருக்கிறார். ஆனால் இங்கே இருக்கிற யாருமே அதை பார்த்ததில்லை. அதான் கேட்கிறார், பார்த்ததுண்டா? வெளிச்சம் வாசமாயிருக்கிற இடத்திற்கு வழி எங்கே என்று உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆமென். இருள் எங்க குடியிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது, நம்முடைய தகப்பனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்தர வழியான தரையை திருப்தியாக்குகிறவர், எதுவுமே இல்லாத தரையை திருப்தியாக்குகிறவர் நம்முடைய தெய்வம். பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணியிருக்கிறார், அவர் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சிங்கங்களின் கபியிலே பதிவிருக்கும் போது அவைகளின் ஆசைகளை திருப்தியாக்குகிறவன் யார்? சிங்கத்தை திருப்தியாக்குகிறவனால யாராலையுமே முடியாது. நம்முடைய தெய்வம் சர்வ வல்லமை உடையவராமே. கடைசியாக யோபு சொல்லுகிறார், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதாமே. நம்முடைய தெய்வம் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தி, அவரை கனப்படுத்தி உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பெருங்காற்று அடங்கி போகும் ஐயா உங்களுடைய நாமத்தை உயர்த்தும் போது. ஹல்லேலூயா. பெரியவரே, உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம்
அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. பெருங்காற்று அடங்கி போகும். தேவனை மகிமைப்படுத்தும் போது கடலும் அவருக்கு முன்பாக வழி திறக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கண்மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும் அவருக்கு முன்பாக. ஓ பெரியவரே, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம், எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும் அவருக்கு முன்பாக. அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தினால் போதும், இயேசுவின் நாமத்தை மாத்திரம் உயர்த்தினால் போதும். அஸ்திவாரம் எதுவுமே நிலைப்பது இல்லை, சேதங்கள் எதுவுமே ஏற்படுவது இல்லை. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் பெரியவரே. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பது. எங்களுடைய வாழ்க்கையில சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. தீச்சூளை நடுவிலே நீங்கள் நின்றாலும் அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது உங்களுக்கு எந்த சேதமும் அணுகாதாமே. ஓ ஹல்லேலூயா. பெரியவரே, சிங்கத்தின் வீழும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் வீழும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. இயேசுவே, உம் நாமமே
தகப்பனே சோத்திரிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர், நீ சர்வ வல்லமை உடையவர், நீ மகத்துவத்தின் தெய்வம் அப்பா, மங்காத பிரகாசர் ஐயா. சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ சர்வ வல்லமை உடையவர் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவருடைய மகத்துவங்கள் எல்லாமே விவரிக்கவே முடியாது அப்பா. ஏசப்பா, நீர் எவ்வளவு பராக்கிரமத்தின் தெய்வம் ஐயா. உம்முடைய கரத்தினாலே எவ்வளவு அதிசயங்களை எல்லாம் உண்டு பண்ணியிருக்கிறேன் அப்பா. காக்கை குஞ்சுகள் ஆண்டவரே பசியினாலே கத்தும் போது தகப்பனே அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் நீர் தகப்பனே ஐயா. தகவிலாம் குருவிகளுக்கு ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே தங்கும்படி ஆண்டவரை இடம் கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம். காட்டு பறவைகளை விசாரித்து ஆண்டவரை அறிகிற தகப்பன், எங்கள் மீது நீர் எவ்வளவு கருசனை உள்ளவராய் இருக்கிறீர் ஐயா. துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். எங்களை தூக்கி சுமந்து வாழ்நாள் எல்லாம் எங்களை நடத்தி, எங்களை பெயர் சொல்லி அழைத்து, எங்களை பெரியவனாய் மாற்றினீங்களே. என் பெயரை அன்பாக அழைத்தீங்களே. என்னை உள்ளங்கையிலே வரைந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே. எனக்கு முன்பாக இருக்கிற மதில்களை எல்லாம் உடைத்து அறியீங்களே. என் அந்தகார சங்கிலிகளை எல்லாம் அறுத்து உடைக்கிறீங்களே அப்பா. சோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தகப்பனே. பரிசுத்தரே உமக்கு நன்றி. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசப்பா, உங்க நாமம் உயரணும் அப்பா. நீர் மேன்மை அடையணும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் உயரணும், நீர் உயரணும். நீர் சிறந்தவர் ஐயா. ஐயா, பெரியவரே, பரிசுத்தரே, சோத்திரிக்கிறோம். மகத்துவத்தின் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்க நல்லவர் ஐயா, நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. துதிக்கிறோம். கவரில் சகலத்தையும் செய்ய வல்லமையுடையவர். நீர் நினைப்பது ஒரு நாள் தடைபட்டு போகாதப்பா. துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். நீ நல்லவரையா, நீ மகத்துவத்தின் தெய்வம், மங்காத பிரகாசர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து உம்மை கனப்படுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவரே, தேவனுடைய மகிமை, அவருடைய மகத்துவம் எல்லாம் மேலானது. நீங்க பிறந்த நாளிலிருந்து இந்நாள் மட்டும் அவர் உங்களை நடத்தி இருக்கிறார். ஆனால் அவர் எவ்வளவு பெரியவர், அவராலே கூடாத காரியம் என்ன என்பதை நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவரால் எல்லாமே முடியும். அவர் மகத்துவத்தில் அவரை வர்ணிக்கவே முடியாது. அந்த வார்த்தையை அவருக்கு புகழ்ந்து சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. ஆமே. உயரத்திலும் உன்னதத்திலும் வீற்றிருக்கிறவர் நம்முடைய தெய்வம். அவருடைய மகத்துவங்களை நினைத்து அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பெரியவரே, பரிசுத்தரே, விவரிக்கவே முடியாத அப்பா, உங்களை விவரிக்கவே முடியாத ஐயா. உங்களை உயர்த்துவதற்கு நாட்களே போதாத அப்பா. துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. சேலையடிக்க தராகி
பரிசுத்த பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே ஆதியும் அந்தமுமானவரவர் அல்பாவும் மேலாவுமானவரவர் ஆதியும் அந்தமுமானவரவர் அல்பாவும் மேலாவுமானவரவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தரே எல்லா நமத்திலும் மேலானவரே முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு எல்லா நமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு துதிகன மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவே துதிகன மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணப்பா சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காண ஒரு தடவை ராஜாவை என் கண்கள் காணட்டும் ராஜாவை என் கண்கள் காணட்டும் ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ ஹல்லேலூயா ஆதியும் அந்தமுமானவரவமே அல்பாவும் மேகாவும் மானவரவர்
இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவமே. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும். சபையாராய் மகிமைப்படுத்துங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 அப்பா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்பா. கேருபீன்கள் செராபீன்கள் ஓய்வின்றி போற்றப்படுகிற பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் அப்பா. ஐயா பெரியவரே, மூப்பர்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து வணங்குகிறார்கள். எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாய் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டது அப்பா. நீர் பரிசுத்தர் ஐயா, பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்பா. ஐயா பெரியவரே, பரிசுத்தரே, சர்வ வல்லமை உடையவரே, சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. சிறைச்சாலைகள் எல்லாம் ஆண்டவரை அறுப்புண்டு விழும் தகப்பன, சங்கிலிகள் எல்லாம் உடைந்து விழும் ஆண்டவரே. என் தேவனால் எங்கள் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. ஏசப்பா கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறேன். எங்களுக்கு நீங்க தகப்பனாய் எத்தனையோ தடவை இருந்திருக்கிறீங்க, எங்களுக்கு தாயாய் எத்தனையோ தடவை இருந்திருக்கிறீங்க. சில வேளை எங்களுக்கு ஆறுதல் ஊற்றுகிற நண்பராய் எத்தனையோ தடவை இருந்திருக்கிறீங்க. வியாதி நேரம் எங்களுக்கு வைத்தியராய் இருந்திருக்கிறீங்க. கடன்பட்ட நேரம் எங்களுக்கு காசை தந்து ஆண்டவர் எங்களை தேர்ச்சி எடுத்து இருந்திருக்கிறீங்க. எங்களுக்கு எல்லா நேரமும் எல்லாமுமாய் எங்களுக்கு இருந்தவர் நீங்க மாத்திரம்தான் அப்பா. எஸ்அப்பா துதிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம். நீ நல்லவர் ஐயா, நீ சர்வ வல்லமை உடையவர் ஐயா. துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எதிரிகள் எங்களை பெருகினாலும், எதிர்த்தழுவர் எங்களை சூழ்ந்து நின்றாலும், மிகுதியாய் வந்தாலும் நம்முடைய தகப்பனே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உடையவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவர். கரங்களை தட்டி அவனை மகிமைப்படுத்தி பாடப் போகிறோம். ஓ தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆனந்தமாக மகிழ்ச்சியாக செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே அப்பா, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தழுவோர் எத்தனை. சொல்லுங்க சொல்லுங்க. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து. ஏன் தெரியுமா? தகப்பனி தாங்குகிறீ, ரெண்டு கரத்தாலை தாங்குகிறீங்கப்பா. ஏசப்பா தகப்பனி தாங்குகிறீ. க்ளோரி க்ளோரி. என்னை தள்ளார விட மாட்டீ. கேடக நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர்
மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. glory, glory. தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குவே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குவே. விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாக அநேகர் கூடினார்கள். எல்லா கோத்திரத்திலும் இருந்தும் பெருகினார்கள். எல்லா உறவுகளும் அவருக்கு எதிர்த்து நின்றார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் தாவீதினுடைய தலையை குனிய பண்ணவே இல்லை. சொந்த மகனே தாவீதுக்கு எதிராக வந்தபோது, சொந்த மகன் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக வந்தபோது, தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிற ஒரு அவல நிலை வந்தபோது கூட கர்த்தர் அவருடைய தலையை குனிய பண்ணவே இல்லை. எதிரிகள் நிறைய பேர் பெருகினாங்க. ஆனாலும் கர்த்தர் தாவீதினோட வலது பக்கத்துல நிழலா இருந்ததுனால கர்த்தர் தாவீதினுடைய தலையை ஒரு நாளும் குனிய பண்ணவே இல்லை. இந்த காலை பொழுதுல சொல்ல முடியுமா, எனக்கும் கர்த்தர் எனக்கு வலது பக்கத்துல நிழலா இருக்கிறார். என் தலையையும் கூட அவர் குனிய பண்ணவே மாட்டார். அவர் என் தலையை நிமிர பண்ணுவார் என்று விசுவாசத்தோடு சொல்லுவோம். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்கு. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா நீங்க தாங்குறீங்க. ஒரு செகண்ட் கூட நீங்க எங்களை தாங்காம விட்டதே இல்லப்பா தகப்பனே. தகப்பனே தாங்குகிறீர். சொல்லுவோம், தகப்பன் நீர் தாங்குகிறீர். தள்ளாட விடமாட்டீர். ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே தாங்குகிறீர். ஓ க்ளோரி அப்பா தகப்பனே. கரங்களில் ஏந்தி கொள்ளுகிறவர் நீங்க. தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்களை ஏந்தி கொள்ள செய்கிறவர் அப்பா நீங்க. எங்கள் கால் இடராதபடிக்கு காக்கிறவர் நீங்க. எங்கள் கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு காக்கிறவர் நீர் இருக்க நாங்கள் கலங்க மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்தி 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 மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் அப்பா தகப்பனே. தகப்பனே தாங்குகிறீர். அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். அவரை உயர்த்துவோம். தலை நிமிர செய்பவர் ஹல்லேலூயா. நீரே. நான் ஒன்றுக்கும் கலங்காமல் என் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன் என்று எத்தனை பேர் இந்த காலை பொழுதுல நிறைய துர்ச்செய்திகள் கேட்பீங்க, ஆனா கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.
எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லுவோம். நம்ம கலங்காமல் ஸ்தோத்தரிப்போம், கலங்காமல் ஸ்தோத்தரிப்போம், கலங்காமல் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம் அவரை. நான் எதை குறித்து கலங்க மாட்டேன், நான் எதை குறித்து என் துக்கமாக வருகிற எந்த செய்தியை குறித்து நான் கலங்கவே மாட்டேன். துக்க செய்தியை குறித்து நீதிமான் பதறான் என்று சொல்லியிருக்கிறது. நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அவர் அற்புதர். அவர் தீமையை நன்மையாக மாற்றுவார். அவர் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அவர் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். நான் ஆராதிக்கிறவர் அற்புதராக இருக்கிறதுனால நான் அவரை என்றென்றைக்கும் நான் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். நான் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கவலைப்பட மாட்டேன். சொல்லுவீங்களா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நான் கவலைப்பட மாட்டேன், ஆனா ஸ்தோத்தரிப்பேன். நிறைய செய்திகள் வரும். பக்கத்தில் நடக்கிறதெல்லாம் நிறைய காரியங்கள் துக்கமாக இருக்கும். பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் நான் ஒன்றுக்கும் கலங்க மாட்டேன் என்று தாவீதை போல சொல்ல முடியுமா? என் பக்கத்தில் என்ன வேணா நடக்கட்டும், என்னை குறித்து என்ன வேணா சொல்லட்டும், இவரால் முடியாது, இவங்க தோத்து போயிட்டாங்க, இவங்க விழுந்து போயிட்டாங்க, என்ன வேணா சொல்லட்டும், ஆனால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். நான் ஆராதிக்கிறவர் அற்புதர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆராதிக்கிறவர் அவர் அற்புதராக இருக்கிறதுனால நான் அவரை துதித்து மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டே இருப்பேன். அவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். நானும் என் வீட்டாருமோ என்றால் பாடி 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 கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்போம். ஏனென்றால் அவர் அற்புதர். அற்புதர் இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு என்னென்ன தொல்லைகள் நம்மை சொல்ல போதும் காக்க இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்க இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொல்ல போதும் காக்க இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உள்ளத்தோடு பாடுவோம். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும்
போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை விடம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை விடம் யோசிப்பவன். பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. அறிக்கை செய்வோம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதனால் விசேஷித்தவன், தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், நீர் என்னோடு வருவதினால். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நீங்க எங்க கூட இருந்துட்டா போதும்ப்பா, நீங்க எங்க கூட இருந்துட்டா போதும். எத்தனை பேர் காலையில சொல்ல முடியும், எந்த ஒரு இருளும் எங்கள் மேல அதிகாரம் இல்லை. நீங்க எங்க கூட இருந்துட்டா மரண இருளின் பள்ளத்தாக்கும் எங்களுக்கு அற்புதமாய் மாறும் அப்பா. நாங்கள் அதில் சோர்ந்து போக மாட்டோம், அதில் நாங்கள் விழுந்து போக மாட்டோம், அதில் எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வீரப்பா தகப்பனே. ஆழியின் பேரலைகளுக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லை, சிங்ககபியில போட்டாலும் சிங்கங்களுக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லை, ராஜாக்களுக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லை அப்பா. யாருக்குமே எங்கள் மேல் அதிகாரம் இல்லை. எங்கள் தேவன் ஒருவர் எங்களோடு கூட இருந்து, ஹல்லேலூயா, நீங்க எங்களோடு கூட இருந்துட்டா போதும் அப்பா தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் உங்கள் வலது கரம் அப்பா தகப்பனே பற்றி கொண்டு அப்பா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்போம், ஆனால் நாங்கள் மரணிக்க மாட்டோம் அப்பா. நாங்கள் உங்கள் கரம் பிடித்து 7 மடங்கு அக்கினியின் சூளையில் நடப்போம், ஆனால் நாங்கள் வேகாமல் இருப்போம். நாங்கள் உங்கள் கரம் பிடிச்சிட்டா அப்பா எங்களுக்கு என்ன நடந்தாலும் வாட் எவர் அப்பா தகப்பனே, அதில் நாங்கள் மூழ்கி போக மாட்டோம், அதில் நாங்கள் கலங்கி போக மாட்டோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் சோர்வடைய மாட்டோம், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் கலங்க மாட்டோம். நாங்கள் துதித்து உம்மை மகிமைப்படுத்துவோம் அப்பா. நாங்கள் துதித்து உம்மை மகிமைப்படுத்துவோம் அப்பா தகப்பனே. அப்பா உங்க கூட இருக்கிறது தான்ப்பா பெரிய பெரிய ஆசை, உங்க கூட இருக்கிறது தான்ப்பா பெரிய வாஞ்ச, உங்க கூட இருக்கிறது தானப்பா தகப்பனே எங்களோட உள்ளத்தின் ஏக்கம் அப்பா. ஆராதனை ஆரவாரத்தோடு அல்ல, அர்ப்பணிப்போடு கூட முடிப்போமா. ஏன்னா அப்பா நான் உங்க கூடவே இருக்க விரும்புகிறேன், உங்க பிரசன்னம் எப்பொழுதும் எங்க கூட இருக்கவே விரும்புகிறோம் என்று சொல்லி தேவனோட சமூகத்தில் சொல்லி ஒப்பு கொடுப்போம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் ஏக்கமாய். உயர்த்தி சொல்லுவோம், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே.
சித்தம் செய்வதுதான் இதயத்திலேக்கமாய். ஒரு விஷயம் கடைசியா உயர்த்துவோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி. சொல்லு ஏசையா. அப்படியே ஒப்பு கொடுப்போம். உம்மைதானப்பா, உங்க ஒருவரை தான் வச்சிருக்கிறோம் என்று உயர்த்துவோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நாங்கள் வெட்கப்பட மாட்டோம்ப்பா, நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம்ப்பா, நாங்கள் கலங்கிட மாட்டோம், திகைத்திட மாட்டோம். ஏனென்றால் வெளிச்சமாகிய தெய்வம் எங்களுக்கு முன்பதாக நடக்கிறீர். சொல்லுவோமா? வெளிச்சமாகிய தெய்வம் எங்களுக்கு முன்பதாக நடக்கிறீர். நீர் முன்னும் பின்னும் பாதுகாத்து நடத்துகிறவர். நீங்க எப்பக்கத்திலும் இருந்து பாதுகாக்கிறவர். நீங்க நாங்கள் கலங்க மாட்டோம், நாங்கள் ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம். சிறைச்சாலையா இருந்தாலும் நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்தாலும் நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் உம்மை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன், நான் உம்மை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன். மகிமைக்கு பாத்திரர் நீங்க, மகிமைக்கு பாத்திரர் நீங்க, மங்காத பிரகாசம் நீங்க, துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவர் தான பாத்திரப்பன. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே பாத்திரர். உமக்கு தான் எல்லா துதி கன மகிமையும், உமக்கு தான் எல்லா புகழ்ச்சியும், உமக்கு தான் எல்லா ஸ்தோத்திரங்களும் பலிகளும் எல்லாமே உமக்கு தானப்பா. சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் ஏறெடுத்த துதி பலிகளுக்கு இவர் ஒருவரே சொந்தக்காரர், இவர் ஒருவரே பாத்திரர். எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் இன்னும் இன்னும் மகிமை அடையட்டும் அப்பா. இந்த கூட்டத்துக்கு நீர்தான் தகப்பன், நீர்தான் தாய், நீர்தான் எல்லாம், நீர்தான் எல்லாம் அப்பா. தகப்பன் உம்மை சார்ந்து எங்களை வெறுமையாய் படைக்கிறோம். கர்த்தர் நீரே வழி நடத்தி கனமும் மகிமையும் புகழும் எல்லாம் எங்கள் தேவன் ஒருவருக்கு இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாக தரிசனங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். சகோதரி ஜெபிப்பாங்க, எல்லாரும் இணைந்து கொள்வோம். ஒரு மனம், சுவிசேஷம், தேசங்கள் இவைகளுக்காக சகோதரி ஜெபிக்கும்போது நீங்கள் அதை பற்றி ஜெபிக்கும்படியாக நான் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் ஜெபிப்போம். சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. ஏசப்பா, நீர் எங்களை நேசிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஐயா, எங்களுடைய சபையின் தரிசனத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஐயா, சபையின் ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க, ஒரு மனப்பாட்டின் இருதயத்தை எல்லாருக்குள்ளேயும் கட்டளையிடுங்கப்பா. உங்களுடைய நாமம் ஒன்று மகிமைப்படட்டும் ஏசப்பா. எங்கள் நிமித்தம் ஆண்டவரை நீங்க உயரணும், பெருகணும், ஆண்டவரை மகிமைப்படணும் தகப்பனே. அப்பா, உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரை ஐயா பிள்ளையான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் ஒன்றும் இல்லாதபடிக்கு ஐயா ஏசப்பா உங்களுடைய எண்ணங்களை எங்கள் இருதயங்களுக்குள்ளே தாங்க தகப்பனே. எங்களுடைய இருதயத்திலே ஒற்றுமையாய் சேர்ந்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அப்படியாக தகப்பனே, சுவிசேஷத்துக்காக வருகிறோம். சுவிசேஷத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அநேகர் அழிந்து போகிறார்கள், எங்கள் நிமித்தம் ஆண்டவரை அநேகர் உங்களை அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா, நீர் ஆண்டவரை மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் தகப்பனே. ஐயா, எல்லாரும் கெட்டு போகாமல் பரலோக ராஜ்யம் வருவதே உங்களுடைய சித்தம் அப்பா. ஐயா, நீ ராஜாதி ராஜாவாய் வரும்போது ஐயா நாங்களும் எங்களால் என்ற ஆத்துமாக்களை உங்க அண்டையிலே தர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உதவி செய்யுங்க. தேசங்களுக்காய் வருகிறோம், தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஐயா. ஐயா, இயேசுவின் நாமம் உயரணும், மகிமைப்படணும் அப்பா. எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், கிருபை பாராட்டுங்க. தேசங்களை ஆசீர்வதிங்க ஐயா. எல்லா
பிரச்சனைகளை எடுத்து போடுங்க தகப்பனே. உம்முடைய ராஜ்யம் ஒன்றே தேசங்களிலே கட்டப்பட கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். இந்த தரிசனங்கள் நிறைவேற்ற கர்த்தர் கிருபையாக இருந்து வழி நடத்துவார். ஆமென் அல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாகவே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொல்லும்படியாக சுதந்திரிக்கும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ஒரு மனதாய் நம்ம சுதந்திரிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம எல்லாரும் ஒரு மனதாய் சுதந்திரிப்போம். அதற்கு பிறகாக நார்வேஜியனில் சொல்லுவாங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, தமிழ்லையும் சொல்லிக் கொடுங்க, அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றி தருவாராக. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வெறுமையா இருக்கிற இருக்கைகளுக்காகலாம் ஜெபிங்க. ஓகே.